ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டீச்சர் வாசன். இன்னைக்கு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, உண்மையிலே நடந்த கதை. பீகாரில் தஷ்ரத் மாஞ்சி அவருடைய பெயர். சரிங்களா? தஷ்ரத் மாஞ்சி வாஸ் அ புவர் மேன். தஷ்ரத் மாஞ்சி என்பவர் ஒரு ஏழை மனிதர். ஃப்ரம் பீகார், பீகாரை சேர்ந்தவர். தஷ்ரத் மாஞ்சி பீகாரை சேர்ந்த ஒரு ஏழை மனிதர். சரி, அப்புறம் என்ன? ஹி லவ்ட், அவர் விரும்பினார். லவ் அப்படின்னா ஹி லவ்ஸ் அப்படின்னா ஹி லவ்ஸ் அப்படின்னா அவர் விரும்புகிறார். ஹி லவ்ட் அப்படின்னா அவர் விரும்பினார். ஹிஸ் அப்படின்னா அவருடைய வைஃப், மனைவி. ஹி லவ்ட் ஹிஸ் வைஃப் அப்படின்னா அவர் அவருடைய மனைவியை நேசித்தார். வெரி மச், மிகவும். ஹி லவ்ட் ஹிஸ் வைஃப் வெரி மச். அவர் தனது மனைவியை, அவருடைய மனைவியை மிகவும் நேசித்தார். அப்புறம் ஒன் டே, ஒரு நாள், ஹிஸ் வைஃப் அவருடைய மனைவி, ஹிஸ் அப்படின்னா அவருடைய, ஃபெல் டவுன் கீழே விழுந்தார். ஃப்ரம் எ மவுண்டன், ஒரு மலையிலிருந்து. ஒரு நாள் அவரது மனைவி மலையிலிருந்து கீழே விழுந்து விட்டார். த ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை, வாஸ் வெரி ஃபார் அவே. இஸ் அப்படின்னா இருக்கிறது, வாஸ் அப்படின்னா இருந்தது. த ஹாஸ்பிட்டல் இஸ் வெரி ஃபார் அவே அப்படின்னா மருத்துவமனை வெகு தொலைவில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். த ஹாஸ்பிட்டல் வாஸ் வெரி ஃபார் அவே அப்படின்னா மருத்துவமனை வெகு தொலைவில் இருந்தது. புரியுதுங்களா? சரி, அடுத்தது என்ன? சேட்லி, வருத்தமளிக்கும் வகையில், ஷி டைட், அவர் இறந்து விட்டார். அவருடைய மனைவி. சரிங்களா? ஷி டைட், அவள் இறந்து விட்டால், அவர் இறந்து, மரியாதையா சொல்லணும் அப்படின்னா அவர் இறந்து விட்டார். வித்தவுட் ட்ரீட்மெண்ட், சிகிச்சை கிடைக்காமல். தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். வித்தவுட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் இல்லாமல். வித்தவுட் யூ அப்படின்னா வித்தவுட் யூ அப்படின்னா நீ இல்லாமல். வித்தவுட் மீ அப்படின்னா நான் இல்லாமல். வித்தவுட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் இல்லாமல், ட்ரீட்மெண்ட் கிடைக்காம. ஷி டைட், அவர் இறந்து விட்டார். சேட்லி அப்படின்னா சோகம் என்னன்னா அப்படின்னு பேசுவோமா இல்லையா, அதுதான் சேட்லி. சோகம் என்னன்னா அவர் ட்ரீட்மெண்ட் இல்லாமல், கிடைக்காமல் இறந்து விட்டார். ஹி வாண்டட், அவர் விரும்பினார். ஹி வாண்ட்ஸ் அப்படின்னா அவர் விரும்புகிறார். ஹி வாண்டட் அப்படின்னா அவர் விரும்பினார். வாண்ட் இதோட பாஸ்ட் வாண்டட் இல்லைங்களா? சரி, இது என்ன விரும்பினார்? டு கட், மலையை, ஐம் சாரி, டு கட் த மவுண்டன், மலையை உடைக்க. மவுண்டன் அப்படின்னா மலை இல்லைங்களா? சரி, எதுக்கு உடைக்க விரும்பினார்? டு மேக் அ ஷார்ட் கட், ஒரு ஷார்ட் கட்டை மேக் பண்றதுக்கு, ஒரு குறுக்கு வழியை உண்டு பண்ண. டு த ஹாஸ்பிட்டல், மருத்துவமனைக்கு. மேக் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. ஹி வாண்டட் டு கட் த மவுண்டன் டு மேக் அ ஷார்ட் கட் டு த ஹாஸ்பிட்டல் அப்படின்னா மருத்துவமனைக்கு செல்ல ஒரு குறுக்கு வழியை உருவாக்க அவர் மலையை வெட்ட விரும்பினார், உடைக்க விரும்பினார். ஹி யூஸ்ட் அப்படின்னா அவர் பயன்படுத்தினார். ஒன்லி எ ஹேமர் அண்ட் அ சிசல். CHISEL, சிசல் அப்படின்னா உச்சரிக்கணும். சிசல் அப்படின்னா உளி அப்படின்னு அர்த்தம். அவர் சுத்தியல் மற்றும் உளியை மட்டுமே பயன்படுத்தினார். ஒன்லி அப்படின்னா மட்டுமே. எ ஹேமர் அப்படின்னா எ ஹேமர், ஒரு சுத்தியல். எ சிசில், ஒரு உளி. எ அப்படின்னா எ, ஒரு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஏ அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? சரி. ஹி ஒர்க்ட் ஹார்ட், அவர் கடினமாக உழைத்தார். ஃபார் 22 years, 22 வருடங்களாக. அவர் 22 வருடங்கள் கடினமாக உழைத்தார் அப்படின்னு அர்த்தம். He worked hard for 22 years. Finally, இறுதியாக, கடைசியாக, he made a road for his village, அவருடைய கிராமத்திற்காக. Finally, கடைசியாக, இறுதியாக, he made a road for his village. அவர் அவருடைய கிராமத்திற்காக ஒரு பாதையை உருவாக்கினார், ஒரு ரோட்டை உருவாக்கிட்டாரு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அடுத்தது என்ன? Everyone calls him, நல்லா கவனிக்கணுங்க. ஹி அப்படின்னா அவர். HIS, ஹிஸ் அப்படின்னா அவருடைய. HIM, ஹிம் அப்படின்னா அவரை. எவ்ரி ஒன் கால்ஸ் ஹிம் அப்படின்னா இந்த கால்ஸ் ஹிம் அப்படின்னு சேர்த்து உச்சரிங்க. எவ்ரி ஒன் கால்ஸ் ஹிம் அப்படின்னு உச்சரிக்க வேண்டாம்.
எவ்ரி ஒன் கால்ஸ் him அப்படின்னா எல்லோரும் அவரை அழைக்கிறார்கள் த மவுண்டன் மேன், மலை மனிதர் என்று. நவ் இப்பொழுது நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.